டோக்கன் நம்பர் 19 யாரும் இல்லையா? மா உன்னதாம்மா கூப்பிடுறாங்க. உன் டோக்கன் நம்பர் 19 தானே? வாங்க. வாமா. உள்ள போங்க. வாங்க உட்காருங்க. இப்ப 5வது மாசம்ல? ஆமா டாக்டர். நல்ல சத்தான ஆகாரம் எடுத்துக்கிறீங்களா? டாக்டர், நான் உங்ககிட்ட செக்கப்காக வரல. வேற? என் வயித்துல இருக்க குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன விளையாடுறீங்களா? இல்ல டாக்டர், நான் சீரியஸா தான் கேக்குறேன். இங்க பாருங்க, நீங்க இப்படி கேட்டீங்கன்னு தெரிஞ்சதுனாலே உங்களை ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படியாவது எனக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து இதை மட்டும் சொல்லுங்க. சட்டப்படி நாங்க அதை பண்ணக்கூடாதுமா. நீங்க முதல்ல கிளம்புங்க. இங்க எல்லாம் சட்டப்படி தான் நடக்குதா? எல்லாமே சட்டப்படி தான் நடக்குதுன்னா ஏன் எனக்கு மட்டும் அநியாயம் நடக்குது? தினமும் செத்து செத்து பொழைக்கிறேன். எந்த சட்டத்துல நான் இப்படி கஷ்டப்படணும்னு எழுதி இருக்கு? இங்க பாருங்க, நாங்க இத பண்றதில்ல. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என் வயித்துல பிறக்க போறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அத நான் தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். என் உயிரே போனாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க படிச்ச பொண்ணு தானே, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், உங்க கால்ல விழுந்து வேணா நான் கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு செக் பண்ணி சொல்லுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ரொம்ப கெஞ்சி கேக்குற. ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். ஏமா சொன்ன உனக்கு புரியாதா? அதெல்லாம் நாங்க இங்க பண்றது இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படின்னா அப்படின்னா என் கருவை கலைச்சிருங்க. என்னமா சொல்ற? என் வயித்துல வளர்ற கருவை கலைச்சிருங்க. எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேண்டாம், கலைச்சிருங்க. ஏமா இருமா இருமா, டென்ஷன் ஆகாத. டாக்டர், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். அக்கா, என்னக்கா இதெல்லாம்? வேண்டாம், எனக்கு இந்த கரு வேண்டாம், கலைச்சிருங்க. சரி சரி சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே பண்ணிக்கலாம். வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். வாங்க வாங்கக்கா, வாங்க. உட்காருங்க. இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. குடிங்கக்கா, அப்புறம் பேசிக்கலாம். குடிங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, அப்புறம் நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஹலோ ஹலோ பூங்கொடி, நான் நர்ஸ் பிரியா பேசுறேன். அக்கா சொல்லுங்கக்கா. உங்க அண்ணி இங்க வந்து ஒரே பிரச்சனை பண்றாங்க. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? ஆமா, வயித்துல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, இல்லனா கருவை கலைச்சு விட்டுருங்கன்னு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வேற ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் உங்க அண்ணிய சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன். நீ உடனே கிளம்பி வா. அக்கா இதோ உடனே வரேன்க்கா. சீக்கிரம் வா. சரிக்கா, வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நர்ஸ் பிரியா. அதோ இந்த நர்ஸ் வராங்க, அவங்கள கேளுங்க. வா பூங்கொடி. அண்ணி எங்கக்கா? அவங்கள தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கேன். வா. சரி. இவங்க கிட்டதான் உங்க அண்ணி பிரச்சனை பண்ணிட்டாங்க. சாரி டாக்டர். எதுக்கு? ஏன் அண்ணி உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்கன்னு
அக்கா சொன்னாங்க. நீங்க அவங்களுக்கு? அவங்க என் அண்ணனோட வைஃப், என் அண்ணி. இங்க பாருங்க, அவங்கள நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். மனசளவுல அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இப்படியே விடுறது நல்லதுக்கு இல்ல. அவங்களுக்கு முதல்ல முறையான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அவங்கள கோவப்படுத்தாதீங்க. அதிர்ச்சியான தகவல் எதுவும் சொல்லாதீங்க. அது அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிடும். ஓகே, டேக் கேர். சரிங்க டாக்டர்.